வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரசலிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். ரசல்மேனியா டே 1 முடிஞ்சிடுச்சு. அதில் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன் ரோமன் ரெயின்ஸ் அந்த பீப்புள் சாம்பியன் ராக் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் எதிரான்ஸை எதிர்த்து வெற்றி பெற்றுட்டாங்க. இதில் கோடி ரோட்ஸ் ரொம்பவே க்ளீனாக தோற்று போயிட்டாரு. அதற்கான காரணத்தை பற்றி இன்றைக்கி நான் உங்களுக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ஸ்பீஸில் தமிழை தெரிஞ்சுக்கோங்க. நட்புக்காக லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அப்படி ரொம்ப விலை மதிப்பற்றது. ஸோ நம்ம ரஸ்லிங் ஃபேமிலியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக அதனால் லைக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோடி ரோட்ஸ் 2024 ராயல் ரம்பிள் வெற்றி பெற்றதன் மூலியமாக தான் ரோமன் ரெயின்ஸ் கூட மோதுற வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அதனால் ரசல்மேனியா டே 2 மெயின் ஈவெண்ட்டில் ரோமன் ரெயின்ஸ் அகேன்ஸ்டாக அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பாக மோதுறாரு. ஆனால் ராக்கு கூட ஏற்பட்ட ஒரு சில பிரச்சனைகள்னாலையும் செத் ரோலன்ஸ் தனக்கு துணை இருக்கிறான் அப்படிங்கிற நம்பிக்கையினாலையும் டே 1ல் செத் ரோலன்ஸ் கோடி ரோட்ஸ் 2 பேரும் இணைந்து ரோமன் ரெயின்ஸ் ராக்கை எதிர்கொண்டாங்க. அப்போது ராக் ஓப்பனாக ஒன்று சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ என்னை எதிர்த்து நிற்கிற, ஓகே சரிதான், கிரேட்டஸ்ட் ஆஃப் த எவர் மேட்ச் ரசல்மேனியானா அது ராக் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் நடந்திருக்கும். ஆனால் இந்த மாதிரி அழுமூஞ்சி ஃபேன்ஸை கேட்டு நீ இதெல்லாம் கேட்டு இப்போ உனக்கு மேட்ச் கிடச்சிக்குன்னா கண்டிப்பாக நீ தோக்க தான் போகிற. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மேட்ச் வேணும். டே 1ல் நானும் ரோமன் ரெயின்ஸ் 2 பேரும் டாக் டீமாக இருந்து உன் கூட மோத போகிறோம். இந்த மேட்ச்சில் என்ன தெரியுமா விஷயம் இருக்குது, ஒருவேளை நீ கண்டிப்பாக தோக்க தான் போகிற கோடி ரோட்ஸு. உன்னை டே 1ல் தோக்கடிச்சதுக்கப்புறமா டே 2 ஸ்டிப்புலேஷன் மேட்ச் ஆயிரும். அந்த மேட்ச்சுக்கு பேர் பிளட் லைன் ரூல்ஸ் மேட்ச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பிளட் லைன் பிரதர்ஸ் தான் எல்லாமே பண்ணுவாங்க. சோலோ சிகாவை அட்டாக் பண்ணுவான், ஜெமியூஸோ அட்டாக் பண்ணுவான், நானே ரெஃப்ரியாக இருப்பேன், என்ன வேணால் பண்ணுவேன், நீ எதுவுமே கேட்கக்கூடாது, உனக்கு சப்போர்ட்டிங் யாரும் இருக்கக்கூடாது, ஆனால் நாங்கள் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதே போல தான் த பீப்புள் சாம்பியன் ராக் அண்ட் ரோமன் ரெயின்ஸ் 2 பேர் இணைந்து செத் ரோலன்ஸ் மற்றும் கோடி ரோட்ஸை எதிர்கொண்டிருப்பாங்க. கோடி ரோட்ஸோடைய மிகப்பெரிய ட்ரீம் மெயின் ஈவெண்ட். இது ரசல்மேனியாவுடைய செகண்ட் மெயின் ஈவெண்ட். தொடர்ந்து விளையாடுறாரு. இன்றைக்கி மட்டும் இல்லை, நாளைக்கும் அவர் தான் விளையாடுறாரு. மேட்ச் ரொம்ப விறுவிறுப்பாக போகுது. கோடி ரோட்ஸோடைய ஸ்பியரை ராக்கு தாங்குறாரு. ராக் பார்த்தீங்கன்னா ரொம்ப வழியில் துடிக்கிறாரு. அப்போ கூட தோக்காமல் என்ன தோக்கடிக்க முடியாதுடா, நான் பயங்கரமான வில்லன்டா அப்படிங்கிறத கூட பார்த்தீங்கன்னா படுபயங்கரமாக நிரூபிக்கிறாரு. மேட்ச் ஹட்ஸ் ஆஃப். நான் 10 ஸ்டார் கொடுக்கலாம் போல இருக்குது. அந்தளவுக்கு ஒரு நல்ல மேட்ச் தான். மேட்ச்சில் நான் குறையே சொல்ல மாட்டேங்க்கா, அந்த அளவுக்கு செம்ம மேட்ச்சு. பட் ஆனால் இந்த மேட்சோட எண்டிங்கில் செத் ரோலன்ஸ் மூலியமாக தான் தோக்குன்னு நினச்சேன். பட் ஆனால் கோடி ரோட்ஸே ரொம்ப க்ளீனாக பார்த்தீங்கன்னா ராக் பீட் பண்ணிட்டாரு. இந்த மேட்சோடைய வெற்றியால் ரோமன் ரெயின்ஸ் மற்றும் ராக். இதனால் டே 2 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிளட் லைன் ரூல்ஸ் மேட்சாக நடக்க போகுது. ராக்கு சொன்ன மாதிரி என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போ நீங்கள் கேட்கலாம், என்னப்பா இது ஃபஸ்ட்டு மேட்ச்சு, அதாவது டே 1ல் ஒருவேளை கோடி ரோட்ஸ் செத் ரோலன்ஸ் வின் பண்ணால் டே 2ல் ஒருவேளை கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கோடி ரோட்ஸ் கொஞ்சம் இல்லை, கோடி ரோட்ஸ் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுவார் நான் எதிர்பார்ப்பேன். இதில் கோடி ரோட்ஸை க்ளீனாக தோத்துட்டாரு. டே 2ல் என்ன வின்னா பண்ண போகிறாரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் அப்படி நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், ராக்கோடைய மேட்ச் படி இதில் கோடி ரோட்ஸ் தோத்தா தான் டே 2 பிளட் லைன் ரூல்ஸ் மேட்ச். இன்றைக்கி நான் சொல்கிறேன், கோடி ரோட்ஸ் ஜெயிச்சிட்டார். கோடி ரோட்ஸ் செத் ரோலன்ஸ். நாளைக்கு நம்ம கோடி ரோட்ஸ் ரோமன் ரெயின்ஸ் கூட போகிற ராக்கையே பீட் பண்ணிட்டாரு. இவர் இங்கே ரோமன் ரெயின்ஸ் ஜெயிக்க போகிறாரு. எவனும் வரமாட்டான். கோடி ரோட்ஸ்க்கு தான் சப்போர்ட், ரோமனுக்கு சப்போர்ட்டே கிடையாது. சாம்பியன்ஷிப்பை தோற்றுறாரு. ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடுவோம். ஆனால் இப்போ யோசிச்சு பாருங்கள், என்னப்பா இது ராக்கு தோக்கடிச்சிட்டாரு. நீ டே 2ல் கஷ்டம்தான். கோடி ரோட்ஸ் சாம்பியன் ஆகுது கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரெயின்ஸுக்கு தனியாக ராக் இருக்கிறாரு, சோலோஸுக்கு பிளட் லைன் ரூல்ஸ் வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. அதுதான் உங்களுக்கு வேணும். ஏன்னா நாளைக்கு மெயின் ட்விஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக ஒரு நியூ சாம்பியனோட தான் நாளைக்கு ஷோவை முடிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை மெனி ஃபேன்ஸுக்கு இருக்குது. இப்போ ரஸ்லிங் அப்சூருடைய செய்தி என்னென்னா, ராக்கு இப்போ வின் பண்ணது மூலிமா கோடி ரோட்ஸுக்கு ராக்குக்கும் அடுத்த ஸ்டெப் கொண்டு போகலாம். நாளைக்கு ராக்குக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் சண்டே கண்டிப்பாக ஏற்படும், ஏதாவது வழியில் ஏற்படும். மற்றும் கோடி ரோட்ஸ் நியூ சாம்பியன் ஆகலாம். இதெல்லாம் ரூமர் தான், நாளைக்கு ஆனால் தான் நம்ம சொல்ல முடியும். பட் ஆனால் இப்போ வரைக்கும் ஸ்டில் கோடி ரோட்ஸ் சாம்பியன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோடி ரோட்ஸுடைய நியூ எராக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேரை ஒதுக்கி வச்சுருக்கிறானுங்க. மற்றும் நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால நாளைக்கு மெயின் ஈவெண்ட்டில் கோடி ரோட்ஸ் ஒரு 80% சாம்பியன் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டது. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 100% வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னடா அது, நீ என்ன சொல்கிற?
அப்போ வந்து ராக்கு கூட மோதலை இப்போ ராக்கு கிட்ட தோத்துட்டாரு. அப்போ எப்படி டே 1 டே 2ல் ரோமன் ரெயின்ஸை பீட் பண்ணுற சாத்தியம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதை நாளைக்கு தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். எனக்கு கிடைச்ச நியூஸ் படி நாளைக்கு வந்து கோடி ரோட்ஸ் வந்து நியூ சாம்பியனாக தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரோமன் ரெயின்ஸ் வந்து பல முயற்சி பண்ணுவார். பிளட் லைன் சகோதரர்கள் எல்லாருமே சேர்ந்து மேட்சை பண்ணுவாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் எமோஷ்னலாகவும் கொண்டு போவாங்க. ஃபைனலி இந்த மேட்ச்சில் வந்து finish the story. The new era is beginning. Brand new undisputed WWE Universal Champion கோடி ரோட்ஸ் ஆவார்னு சொல்லப்படுது. பட் ஆனால் ரோமன் ரெயின்ஸை காட்டுற லெவலுக்கு ரோமன் ரெயின்ஸ் தோப்பாரா அப்படிங்கிற டவுட் எனக்கும் இருக்க தான் செய்யுது. மற்றும் ரோமன் ரெயின்ஸ் கிட்ட டைட்டில் இல்லாமல் நம்மளாலையும் பார்க்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் கிட்ட டைட்டில் வச்சு நம்ம பார்த்துட்டோம். ரோமன் ரெயின்ஸ் டைட்டில் இல்லாமல் இருக்க முடியுமா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறி தான். ஆனாலும் கோடி ரோட்ஸ் வந்து செகண்ட் டைம் ராயல் ரம்பிள் வின் பண்ணியிருக்காரு. ராயல் ரம்பிளுக்கான மரியாதையே போயிடும். ராயல் ரம்பிள் வெற்றி பெற்றே யூஸ் இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி நிறைய காரணங்கள்னால ரெசல்மேனியா டே 2ல் வந்து கோடி ரோட்ஸ் சாம்பியன் ஆவார். அதுக்காக தான் இன்றைக்கி தோற்று போயிருக்கிறாரு. ஏன்னா இன்றைக்கி தோற்றதுனால டே 2 வந்து பிளட் லைன் ரூல்ஸ் மேட்ச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி ரூல்ஸ் வந்துருச்சா. ரெண்டாவது வந்து கோடி ரோட்ஸ் தான் வெற்றி பெறுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்கலாம் இப்போ கோடி ரோட்ஸ் வெற்றி பெற மாட்டாங்கன்னு நினைப்பாங்க. இதெல்லாம் தாண்டி இவ்வளோ பிரச்சனைகளையும் தாண்டி கோடி ரோட்ஸ் வின் பண்ணார்னா தட் இஸ் ஃபினிஷ் த ஸ்டோரி. ஃபினிஷ் த ஸ்டோரி அதுக்கு கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் நாளைக்கு தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்க முடியும். உண்மையிலேயே இந்த ஸ்டோரியில் எனக்கு ஏற்ற மாதிரி அதாவது நமக்கு கிடைச்ச நியூஸ் படி இந்த நியூஸ் ரொட்டேட்டிங் ஆகுதுன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே ஒரு நியூஸ் சொல்லியிருந்தேன். அதுதான் இப்போ சொல்கிறேன். ரெசல்மேனியாவுக்கு முன்னாடிக்கே எனக்கு கிடைச்ச செய்தி என்னதுன்னா டே 1ல் வந்து கோடி ரோட்ஸ் இதெல்லாம் தோற்றுருவாங்க. டே 2 வந்து பிளட் லைன் ரூல்ஸ் மேட்சாக நடக்கும். அந்த பிளட் லைன் ரூல்ஸ் மேட்ச்சில் பிரதர்ஸை தாண்டி ராக்கை தாண்டி மற்ற எல்லாரையும் தாண்டி கோடி ரோட்ஸ் எப்படி சாம்பியன் ஆகிறான் அப்படிங்கிறது தான் அந்த ஃபினிஷ்டு ஸ்டோரி. ஸோ அதனால் கண்டிப்பாக டே 1ல் தோப்பாருன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தோற்று போனார். நிறைய விஷயங்கள் சொன்னது எனக்கு கிடைச்ச வெப்சைட்டில் நிறைய விஷயங்கள் கிடச்சிது ப்ரோடக்ஷன் இடம்ல. என்ன பார்த்தீங்கன்னா அந்த டாக்டிங் டைட்டில் ஸ்பிட் ஆகும். ஆர்ட்ரூத் மூலியமாக ஸ்பிட் ஆகும். ஆர்ட்ரூத் சாம்பியன் ஆவார். பெக்லீச் பார்த்தீங்கன்னா தோற்று போவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அது எல்லாமே நடந்தது. ஸோ அதே மாதிரி இந்த விஷயத்தில் பாதி நடந்துருக்குது. 50% நடந்துருக்கு. என்னுடைய பழைய வீடியோலாம் பாருங்கள். ஒரு 5 நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் இதெல்லாம் எதாவது சொல்லியிருப்பேன். ராக்கு ரோமன் தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு. அப்படி ஒரு வேளை முதல்ல அவங்க தோற்று போயிட்டாங்கன்னா செகண்ட் டே வந்து கோடி ரோட்ஸ் வெற்றி பெற வாய்ப்பு இல்லைன்னு. இப்போது முதல் நாள் வந்து ராக்கும் ரோமன் ரெயின்ஸும் வெற்றி பெற்றதுனால டே 2 வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது கோடி ரோட்ஸுக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருக்குது. ஸோ கோடி ரோட்ஸுடைய தோல்வி அப்படிங்கிறது அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதுக்கான ஒரு அறிகுறி தான் சொல்கிறாங்க. இப்போ அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை நாளைக்கு கோடி ரோட்ஸ் வின் பண்ணுவார் நினைக்கிறீங்களா, இல்லை ட்ரைபல் சீஃப் வின் பண்ணுவார் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், சொடக்கு போடுற நேரத்தில் நான் சாம்பியன் ஆகி காட்டுறேன். எப்படி நல்லா இருக்குல்ல? இதே மாதிரி நாளைக்கு கோடி ரோட்ஸ் வென்றான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? டாடா நண்பா.